அன்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி பிசிஏ கோர்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்ல லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ முதல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி அதை எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணாதான் நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது டேட்டாவை சரியா அரேஞ்ச் பண்ணி அதை ஈஸியா நம்ம ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்று வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்னொன்று நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட். இந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி அரேஞ்ச் ஆகி உட்காரும் அப்படின்னா நான் கொடுக்குற டேட்டா எல்லாமே சீக்வன்ஷியல் ஆர்டர்ல பிளேஸ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் அப்படின்னு லைனா அந்த டேட்டா வந்து உட்காரும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு இதில் ஒரு பஸ்ல ஏற போறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஏறுவோம்? ஸோ ஒரு பர்சன் ஏறுவாங்க, அடுத்து செகண்ட் பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களா தான் நம்ம வந்து ஏறுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் கொடுக்குற டேட்டா வந்து ஸோ ஒன்னொன்னா பிளேஸ் ஆகி உட்காரும். ஸோ இப்போ நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரே. ஸோ அரேனா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து இப்போ வந்து கிளாஸ்ல உட்கார போறோம். ஸோ அப்போ நம்ம உட்காரும் போது நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா நம்ம ரோல் நம்பர் வைஸ் வந்து உட்காருவோம். ஸோ அந்த ரோல் நம்பர் வைஸ் தான் நம்ம போய் உட்காருவோம். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் நான் கொடுக்குற சிஸ்டம்ல நான் கொடுக்குற டேட்டாவும் அதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ல தான் போய் நான் வந்து ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷன் அப்படின்னு தான் போய் உட்காரும். ஸோ இப்படி நான் அரேஞ்ச் பண்ணி உட்காரதுனால எனக்கு வந்து அதுல இருக்கிற எலமெண்ட்டை நான் அக்சஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு ரோல் நம்பர் 10 வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம், இப்படி அரேஞ்சா உட்கார்ந்துருக்கும் போது ஸோ அவங்கள வந்து நான் ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ எப்படி இன்சர்ட் ஆகி உட்கார்றாங்க பாருங்க. ஸோ மொத்தம் அரேல 5 பேர் வராங்க. ஸோ அந்த 5 பேரும் அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. கீழே ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன். அந்த 1 2 3 4 5ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட். நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் ஐன்றது அந்த டெஸ்க், நம்ம டெஸ்க்ல ரோல் நம்பர் போட்டிருப்பாங்கல்ல 1 2 3 அப்படின்னு. ஸோ இதுதான் அரே கான்செப்ட். ஸோ அடுத்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளை வந்து சொல்லுவாங்க, கிளாஸ் ரூம்ல சொல்லுவாங்க உங்களோட புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ 1 by 1 ஒரு ஸ்டூடெண்ட் வச்சதுக்கு அப்புறம் அந்த புக்குக்கு மேல நெக்ஸ்ட் புக் அப்படி 1 by 1 அரேஞ்ச் பண்ணி உட்கார வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நான் கொடுக்குற டேட்டா எப்படி உட்காரும்னா 1 by 1 வந்து அரேஞ்ச் ஆகி உட்காரும். ஸோ இதே மாதிரி தான் பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்றதும். ஸோ ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண வச்சிருப்பாங்கன்னா ஒரு பிளேட் மேல ஒரு பிளேட் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த புக்கை அரேஞ்ச் பண்ணும்போது எஸ் நம்ம எல்லாருமே சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட டீச்சர் வந்து எந்த புக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா யாரு வந்து டாப் பொசிஷன்ல யாரு புக்கை வச்சாங்களோ அந்த புக்கை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம டேட்டா 1 by 1 உட்காந்துருக்கோம். ஸோ யார் எந்த பொசிஷன் டாப் பொசிஷன்ல எந்த டேட்டா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அதனாலதான் இது என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் லாஸ்டா புக்கை வச்சாங்களோ அந்த புக்கை தான் மேம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ ஸ்டாக்ல ஸோ நான் கொடுக்குற எலமெண்ட் வந்து 1 by 1 மேல நான் சொன்ன மாதிரி அரேஞ்ச் ஆகி உட்காருதா. ஸோ ரிமூவ் பண்ணும்போது யாரை ரிமூவ் பண்றாங்க? எந்த எலமெண்ட் டாப் பொசிஷன்ல இருக்கோ அந்த எலமெண்ட் தான் நான் ரிமூவ் பண்றேன். கிளியருங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கியூ. ஸோ கியூ அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ எஸ் நம்ம வந்து ஒரு பஸ் ரிசர்வேஷனுக்கு டிக்கெட் வாங்குறதுக்காக நம்ம வந்து கியூல போய் நிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதை ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே போவாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் நான் கொடுக்குற டேட்டா ஸோ அரேஞ்ச் ஆகி 1 by 1 உட்காடுறாங்க. ஸோ இப்போ யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ரிமூவ் ஆகி வெளியே போவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ எஸ் இதே மாதிரிதான்.
அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு ட்ரெயின்னு எடுத்தோம்னா மொதல் ஒரு இன்ஜின் இருக்கும், அதுக்கடுத்து கம்பார்ட்மெண்ட் 1, கம்பார்ட்மெண்ட் 2 அண்ட் தென் 3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லிங்க் பண்றதுக்கு அவங்க வந்து அங்க ஒரு செயின் வச்சிருப்பாங்க, அது மூலமா தான் அது வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் நான் கொடுக்குற டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றதுல அந்த நோடோட அட்ரஸ் இருக்கும், இதுல வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நோட்லயும் நான் கொடுக்குற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி அதோட அட்ரஸ் மூலமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லிங்க் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைனமிக்காவும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸோ அதுல அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.